இது பிரீதாவோட கேம் பிளான் மாம். நம்ம ஃபேமிலி இன்சல்ட் ஆகணும், அந்த பிளேமும் நம்ம மேல வரணும். நம்ம தான் முட்டாள், நம்ம தான் தேவையில்லாம ஃபேமிலி இன்சல்ட் பண்ணிட்டோம். இன்சல்ட்டும் ஆயிடுச்சு, பிளேமும் நம்ம மேல வந்துருச்சு. சரியாதான் சொல்றா. உன் கழுத்துல வந்த காயத்துக்கு மகேஷ் காரணம் இல்ல, அந்த பிரீதா தான் காரணம். சோ ஸ்மார்ட் இல்ல? அந்த பிரீதா வேணும்னே ஜட்ஜ பார்ட்டி கூப்பிட்டிருக்கா. அப்பதானே அப்பாவை பெர்மனன்ட் மேடுன்னு அவளால ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா, நம்மளே இன்சல்ட் பண்ணா, ஆனா அவளோட ஈகோக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கல. அப்பா கூட கேம் விளையாடிட்டா. அப்பா அவளை பொண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்தாரு, அவளை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணாரு. ஆனா என் அப்பாக்கு என்ன கிடைச்சது? திரும்ப பேஸ்மெண்ட் போயிட்டார்ல. எல்லாத்துக்கும் அந்த பிரீதா தான் காரணம். I'm so sorry, மகேஷ் மாமா. I'm so sorry. நான் என்னலாமோ சொன்னேன். உங்களை நான் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வருவேன். உங்களை நான் உங்க ஃபேமிலி கிட்ட கொண்டு சேவ் பண்ண சொன்னேன். எல்லாம் சரி ஆயிடும்னு சொன்னேன். எல்லாமே முன்ன மாதிரி ஆயிடும்னு சொன்னேன். ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. மாமா. நான் ஃபெயில் ஆயிட்டேன். சாரி, நான் ஒரு ஃபெயிலியர். என்னால எதுவுமே செய்ய முடியல மாமா. நீங்க மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டீங்க. நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அவ உங்களுக்கு துணையா இருப்பா, உங்க கைய பிடிச்சுப்பா, உங்களை இந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வருவா, உண்மையான வாழ்க்கைக்கு கொண்டு வருவான்னு நினைச்சேன். ஆனா நான் உங்க நம்பிக்கையெல்லாம் வீணடிச்சிட்டேன். நான் உங்க எல்லாரோட நம்பிக்கையையும் உடைச்சிட்டேன். என்னால உண்மையிலே எதுவுமே செய்ய முடியல. என்னால உங்களை அந்த பிருத்வி கிட்ட இருந்து காப்பாத்த முடியல. நீங்க எப்பவுமே இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறான். நான் என்னமோ அவனுக்கு பதிலடி கொடுப்பேன்னு நினைச்சானா அவன் கிட்ட நானே அடி வாங்கிட்டேன். நான் தோத்துட்டேன், அவன் ஜெயிச்சுட்டான் மாமா. அவன் மறுபடியும் உங்களை இந்த பேஸ்மெண்ட்டுக்கே அனுப்பிட்டான். ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த வீட்டுல பிருத்வி மட்டும் இல்ல, வேற ஒருத்தவங்களும் இருக்காங்க. நீங்க குணமாகிறது அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எப்பவுமே உங்க குடும்பத்தோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, வேற யாரும் இருக்காங்க. ஆனா ஆனா என்னால போராட முடியல மாமா. நான் தோத்துட்டேன். நான் தோத்து போயிட்டேன். உங்களை என்னால காப்பாத்தவே முடியல. ஐம் சோ சாரி மாமா. அண்ணி, நீங்க உங்க கண்ணீரை மறைக்கலாம், ஆனா பேச்ச மறைக்க முடியாது. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அந்த எமோஷனை என்ன பண்றது? அது உங்க பேச்சுல மறைஞ்சிருந்தது. அதை நான் ஃபீல் பண்ணேன். அண்ணி, ஐ நோ நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த வீடு, இந்த வீட்டாளுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதோட முதலாளி மாதிரி இல்ல, இந்த வீட்டுல ஒருத்தவங்களா தான் திரும்ப வந்திருக்கீங்க. ஐ எம் கிளாட் அண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டீங்க. திரும்பி வந்து நான் என்ன பண்ண? என்னால மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட் விட்டு வெளியே கொண்டு வர முடியல. அவரோட ரூமுக்கு கூட என்னால அவரை கூட்டிட்டு போக முடியல. என்னால இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அவர் ரூமுக்கு இருக்கிற பாதையை கூட என்னால கடக்க முடியல.
என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் ஃபெயில் ஆயிட்டேன். இல்ல நீங்க இல்ல, ஐ ஃபெயில்ட். இல்ல நீங்க ஃபெயிலே ஆகல. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அண்ணி. இல்ல சமீர், என்னால எதுவுமே செய்ய முடியல. என்னால முடியல. நீங்க போய்கிட்டு இருக்க இந்த பாதை இருக்கே, அது ரொம்ப கஷ்டமான பாதை. அதுக்கு நிறைய தைரியம் வேணும். அது எல்லாராலையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனா நீங்க அதை பண்ணீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சே தீருவீங்க. உங்களுக்கு என்னைக்காவது எப்பவாவது என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா நீங்க ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. யாரும் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அண்ணி. என்னால முடியல. ஜெயிப்பீங்க நீ, ஜெயிப்பீங்க. என்னால இனிமே முடியாது. முடியும் நீ. தயவு செய்து நீங்க முயற்சி பண்ணுங்க. பண்ணிட்டேன். நான் ரொம்பவே முயற்சி பண்ணேன். எப்பெல்லாம் இங்கெல்லாம் சரியாயிடும்னு தோணுதோ அப்பவே அடுத்த நிமிஷமே எல்லாமே கெட்டு போயிடுது. நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால மகேஷ் மாமாவை குணப்படுத்தவே முடியல. நான் தோத்து போயிடுறேன். ராக்கிமா கூட அழுகுறாங்க. வீடே சோகமா இருக்கு. அழுதுகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்பட்டுதான் நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். ஆமா, என்னாலதான். நான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு தோணுது. ஆனா என்னால முடியல. எல்லாரோட கண்ணுக்கும் நான் எதிரி மாதிரி தெரியறேன். நான் உங்களுக்கு எதிரா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. இல்ல நீ அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்க ப்ளீஸ் அழுகாதீங்க ப்ளீஸ். சமீர் அக்கா, நீங்க உங்க சொந்தத்துக்கு எதிரா நிக்கிறதே உங்களோட சொந்தத்துக்காக தானக்கா. ஞாபகம் இருக்கா பாட்டி என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிருக்காரு, சில நேரத்துல அவங்களோட வேண்டியவங்களோட நன்மைக்காக அவங்களோடயே போராட வேண்டியிருக்கும். உண்மைக்காக, உண்மையோட வெற்றிக்காக சில நேரத்துல சொந்தங்களோடயே நம்ம போராட வேண்டியிருக்கு. இது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிருக்காருக்கா. இது உங்களோட சோதனை காலம். உங்களுக்கு முன்னாடி மரணம் இருக்கு. யுத்தம் செய், யுத்தம் செய், யுத்தம் செய். அக்கா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அது நம்மளோட மனசு நீ தோக்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா அப்போ நம்ம தோத்துருவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் உங்களோட மனசு நீ ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்களோட வெற்றியும் உறுதி ஆயிடுது. சோ ப்ளீஸ், உங்களோட உடைஞ்சு போன மனசு ஒண்ணு சேருங்கக்கா. அத ஒண்ணு சேர்த்து வைங்க. தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. நெஞ்சு நிமித்திக்கிட்டு கான்பிடென்ட்டா இறங்கி போங்கக்கா. அதே தைரியத்தோட, அதே வெறியோட, அதே சக்தியோட எதை நினைச்சு நம்ம வந்தோமோ அதை சாதிப்போன்னு நினைங்க. என்னோட அக்கா ஒன்னும் லூசர் இல்ல. என்னோட அக்கா வின்னர். நீங்க ஜெயிக்கணும்க்கா. அதோட நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெயிக்கிறதுக்காக போராடணும். போராடுறதுக்கு தைரியம் தேவைப்படும். எனக்கு தெரியும்க்கா, நீங்க ரொம்ப முயற்சி பண்ணீங்க. அதுவும் இந்த குடும்பத்துக்காக, கரண் மாமாக்காக, அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கக்கா. இன்னும் ஒரு அடி எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா பாருங்க இந்த பூட்டு எப்படி உடையாம இருக்கும்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா இந்த வெற்றி உறுதிதான்க்கா. இது எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வெற்றியா தோல்வியாங்கிற போராட்டத்துல தோக்க போறது உங்களோட எதிரி மட்டும்தான். நீங்க தான் ஜெயிக்க போறீங்கக்கா. ஆனா ஜெயிக்கிறதுக்கு போராடி ஆகணும்க்கா. அதுக்கு நிறைய தைரியம் வேணும்க்கா. ப்ராமிஸ் மீ. நீங்க தோல்வியை ஒத்துக்க கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. போராடுவேன்னு சொல்லுங்க. ப்ராமிஸ். நான் மகேஷ் மாமாவை இப்படி இருக்கிறதுக்கு விட மாட்டேன். ஒரு முறை தோத்து போயிட்டா என்ன இப்போ? நான் போராடுவேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் கண்டிப்பா போராடிக்கிட்டே இருப்பேன். நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்ருதி. போராட்டம் இதோட ஒண்ணு முடியல. நான் போராடுவேன். இங்க என்ன நடக்குதுன்னு என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்க? முயற்சி இல்ல, நான் எதை செய்யணும்னு நினைச்சேனா அதை நான் செஞ்சுட்டேன். நீ அப்படி என்ன பண்ண? ஆர் யூ சீரியஸ்? நீ இப்ப கூட என்ன பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னு கேக்குற? நீ பார்க்கலையா? நான் அவளை தோக்கடிச்சிட்டேன். என் எதிரி பிரீதா தோத்துட்டா, நான் ஜெயிச்சிட்டேன். அவ தோத்துட்டான். ரொம்ப கேவலமா அவளை தோக்கடிச்சேன். முயற்சி செய்யறது நான் இல்ல,
முயற்சி செய்யறது அவதான். என்ன செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா? அந்த மகேஷ பேஸ்மெண்ட்ல இருந்து அவருடைய ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா. கீழ இருந்து மேல கொண்டு வரணும்னு நினைச்சா. குடும்பத்தோட இருக்க வைக்கணும்னு நினைச்சா. பெரிய பர்த்டே பார்ட்டிய வச்சா. ஜட்ஜ் அண்ட் லாயரையும் கூப்பிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த பிருத்வி மல்ஹோத்ரா நினைச்சதுதான். இந்த பிருத்வி மல்ஹோத்ராவுடைய என்னொன்னு அந்த மகேஷ் மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போகணும் தான். அவ்வளவுதான். நான் மகேஷ் லூத்ராவை மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். இதே மாதிரி என்னுடைய வெற்றி என்னுடைய எதிரி அந்த பிரீதாவுடைய தோல்வி ஆயிடுச்சு. ஏய், ஒன் செகண்ட். இந்தா போய் அந்த பிரீதா கிட்ட கொடு. எனக்கு ஏன்? ஏன்னா இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில உட்காந்து தேம்பி 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 அழுதுகிட்டு இருப்பா. பிரீதா, இங்க பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு. இங்க பாரு பிரீதா, கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. எனக்கு தெரியும் உன்னோட செலவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனா யாரையும் திட்டிடாத. பாட்டி, நீங்க கதை கட்ட வேண்டாம். ஓகே, எனக்கு உண்மையான கதை தெரியும், எல்லாம் தெரியும். இல்ல பிரீதா, நான் இவங்கிட்ட எதையும் சொல்லல. கண்டிப்பா ஸ்ருதி தான் சொல்லியிருப்பா. பாட்டி, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஆக்சுவலி இவன் அக்கா பேசுனதை கேட்டுட்டான். ஐயோ, சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. சமீர் தானே. அதோட சமீர் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு துணையா தான் இருப்பா. வெல், துணையா இருந்தா. ஆனா இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்ததால எனக்கு தெரியல யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அதான் நான் என் வாயால எதுவுமே சொல்லல. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டுக்கா. 2 வருஷம் முன்னாடி இவன் கரண் மாமாக்கு சப்போர்ட் பண்ணான். கரண் மாமாவால இவன் நம்ம கிட்ட சண்டை போட்டான். நம்மள தப்புன்னு சொன்னான், நம்மள தப்பானவங்கன்னு சொன்னான். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லாத ஒரு பழைய ஃப்ரெண்ட நம்பி எப்படி நம்ம எல்லா விஷயத்துல இறங்க முடியும்? நீங்களே இந்த விஷயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க, நான் அதை கேட்டுக்கிறேன். அட, 2 வருஷம் முன்னாடி நடந்த சண்டை இன்னுமா முடியல? இன்னும் உங்க பிரேக்கப் கண்டினியூ ஆகுதா? 2 பேரும் பேட்சப் பண்ணலையா? பாட்டி ப்ளீஸ், என்னோட சமீரோட சண்டை வேற, பிரீதாக்காக்கு இருக்கிற பிரச்சனை வேற. இரண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்னு யாருக்குமே தெரியலனா கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் போல. அட, செவத்துக்கு கூட காது இருக்கு. நம்ம 4 பேரும் ஒன்னா இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பாட்டி, நீங்க ஸ்ருதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. அங்க ஜானகி ஆண்டி தனியா இருப்பாங்க. வாங்க, நான் உங்களை விட்டுடுறேன். வாங்க. ஒன்னும் தேவையில்ல. டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, ப்ராப்ளம் என்ன? சரி, நாங்க வீட்டுக்கு போறோம். இங்க பாரு, இந்த மகாபாரத யுத்தத்துல நீ இப்ப தனியா இருக்க. ஆனா பயப்படாத, தைரியமா இரு. வெற்றி கண்டிப்பா உனக்கு தான். அக்கா ப்ளீஸ் பத்திரமா இருங்க. உங்களுக்கு தெரியும்ல, எப்ப என்ன தேவைப்பட்டாலும் சரி ஒரு ஃபோன் பண்ணி நீங்க என்ன கூப்பிடலாம். சரியா? நிச்சயமா. உங்களை விட்டா எனக்கு வர யார் இருக்கா? வாங்க. வரோம். சரி பாப்பா, பாய். நான் விட்டுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. எனக்கு என்னமோ பிரீதாக்கு இல்ல, உனக்கு தான் இந்த டிஷ்யூ தேவை. உனக்கு என்ன இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு ஒண்ணுமே புரியாதா? உன் கண்ணு கெட்டு போச்சா? நீ பார்க்கல? கீழே என்னாச்சு? அந்த மகேஷ திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நான் பிரீதாவை தோக்கடிச்சிட்டேன். நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். எப்பெல்லாம் பிரீதா என்ன ஜெயிக்க முயற்சி பண்றாளோ அப்பெல்லாம் நான் அவளுடைய ஒவ்வொரு முயற்சியையும் கெடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய பேரு பிருத்வி மல்ஹோத்ரா. இதான் நீ பண்ற பெரிய தப்பு பிருத்வி. உன்னோட யோசிக்கிற புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இப்ப 0 ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் தெரியுமா? இந்த டிஷ்யூஸ் இப்ப உனக்கு தான் ரொம்ப தேவை. ஏன்னா உன் கண்ணுல இருந்து வர ஆனந்த கண்ணீர் நிக்க மாட்டேங்குது. You know what? இது கூட நிச்சயம் பத்தாது. ஏன்னா இந்த டிஷ்யூஸ் எனக்கு தினமும் தேவைப்படும். ஏன்னா இனிமே தினமும், நாளைக்கு, நாளானைக்கு, மறுநாள் என் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழியும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் பிரீதாவுக்கு தினமும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ கனவு காண்றதுக்கு முன்னாடியே அவளுடைய எல்லா கனவையும் நான் அழிச்சிருவேன்.
புவர் பிரீதா. பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியல. எந்த மனுஷனோட சேர்ந்து நான் அவளுக்கு பதிலடி கொடுத்தேன்னு தெரியாது. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டுடைய, இந்த குடும்பத்துடைய ஒரு அங்கம் தான். என்ன வீட்டோட ஃபேமிலி மெம்பரா? பிருத்வி யாருன்னு என்கிட்ட சொல்லு. அது டாப் சீக்ரெட். நீ அது என்கிட்ட சொல்லலாம்ல. என்னால அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா செவத்துக்கும் காது இருக்குல்ல, யாராவது கேட்டுட்டாங்கன்னா. சரி சரி, விடு விடு. ஓகே, ஒரு வேலை பண்ணலாமா? கெஸ்ஸிங் கேம் விளையாடலாமா? நீ இப்ப கெஸ் பண்ணு, யார் அந்த ஆள்? இந்த குடும்பத்தை, அதாவது இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஆள் யார்? யார் என்னுடைய கூட்டணியில இருக்கா? யார் எனக்கு துணையா இருந்து அந்த பிரீதாவுக்கு நெத்தி அடி கொடுத்தாங்கன்னு? நீ மட்டும் சரியான பேரை சொன்னா நான் உடனே ஆமா அவங்கதான் அதுன்னு சொல்லிடுவேன். ஆனா நீ சரியான பேரை சொல்லலன்னா நீ அந்த ஆளை பத்தி என்னைக்குமே தெரிஞ்சுக்கவே முடியாது. பாட்டியா இருக்க முடியாது. அத்தை. அட விடு 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 விடு. நீ அத பாத்தியா? பர்த்டே பார்ட்டில பிரீதா எப்படி ஆடிக்கிட்டு இருந்தான்னு? எவ்வளவு பெரிய ஆட்டிடியூடோட, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருந்தா. இப்ப என்னாச்சு? அது அது என்ன பாட்டு? அது எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா? பண்ணு. எவ்ளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணணுமோ அவ்ளோ நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணு. ஆனா நீ என்ன நினைச்ச? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ, என்ன செய்ய போறியோ, உன் மண்டையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, அது எனக்கு புரியாதுன்னு நினைச்சியா? இல்ல, நான் ஒன்னும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அதுவும் உங்க 2 பேரை மறுபடியும் நம்புறதுக்கு. நான் ஒரு முறை இந்த தப்ப பண்ணேன் ஷர்லின். நான் உன்னைய போய் நம்பினேன். ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண உன்னோட எல்லைய நீ மீற மாட்டேன்னு சொன்ன. ரிஷப் சாருக்கு ரொம்ப லாயலா இருப்பேன்னு சொன்ன. என் மனசு சொல்லுச்சு உன்னால அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு. எனக்கும் தோணுச்சு நீ போய் தான் சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா என்னன்னா, என் மனசுல மனிதாபிமானம் அதிகமா இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கொடுத்துதான் பாக்கலாமே நினைச்சேன். அப்பவாவது புத்தி வருதான்னு பாக்கலான்னு. ஆனா இல்ல, உங்க 2 பேர்கிட்டையும் புத்தி எதிர்பார்க்கறது என்னோட தப்பு தான். நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப தோத்து போயிட்ட பிரீதா. நான் தான் ஜெயிச்சேன். நான் உன்னை ரொம்ப கேவலமா தோக்கடிச்சிட்டேன். மறந்துட்டியா? ஓ சாரி, டாபிக் வேற போயிட்டு இருந்ததுல. பிருத்வி அண்ட் ஷர்லின் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால இருக்கவே முடியாது. இதான் நிஜம். உனக்கு வெக்கமாவே இல்லையா ஷர்லின்? இந்த குடும்பம் உன்னை எவ்ளோ நேசிக்குது, உன்னை எவ்ளோ மதிக்குது, உன்னை மனசார நேசிக்குது, உன் மேல பரிதாபப்படுது. ஏன்னா ரிஷப் சார் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு உன்னை எவ்ளோ கேர் பண்றாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற? இன்னும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லல்ல. சோ எமோஷனல் கேம் விளையாடிட்டு இருக்கா. எமோஷனல் கார்டு தூக்கி போடுறா. ஒருவேளை இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறா. ஆனா அப்படிலாம் ஒர்க் பண்ணாது. நீ இதுலயும் தோக்க போற. ஏன்னா இவ எமோஷனல் ஆக மாட்டா. நீ எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. வேண்டாம். ஏன்னா இந்த நம்மளுடைய உறவு இருக்கே, அது இவங்கள மாதிரி இல்ல, கரண் பிரீதா மாதிரி. அவகிட்ட எடுத்து சொல்லு, நம்ம 2 பேரும் ஜோடி எப்படின்னு சொல்லு. எவர் கிரீன் ஜோடியா? உன்னுடைய அந்த கரண் மாதிரி கிடையாது. இன்னைக்கு காதலிப்பீங்க, நாளைக்கு வெறுப்பீங்க, இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு பேச்ச பண்ணுவீங்க. எப்ப பாரு இப்படிதான். ஏய், உன்னோட அசிங்கமான வாயால என்ன பத்தியும் கரண பத்தியும் பேசுற வேலை நீ வச்சுக்காத. நீ என்ன பேசுற? உங்க 2 பேரோட உறவை
ஏன் உறவோட கம்பேர் பண்றீங்களா? எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் கத்தி என்னால சொல்ல முடியும். நான் கரனோட மனைவின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும், உங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு? மறைமுகமா இருக்கிற உறவு, கள்ள தொடர்பு. நீ உன்னோட உறவை ஏன் உறவோட கம்பேர் பண்றியா? ஏன் உறவு புனிதமானது, சுத்தமானது, அதுல மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. ஆனா உன்னோட உறவுல என்ன இருக்கு? திருட்டுத்தனம் தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்க காரியத்தை பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஷெலின், உனக்கு கூச்சமா இல்ல? எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா நானும் இதே வீட்டுல தானே இருக்கேன், எனக்கும் இருக்கும். நீ ஏன் உன் வாயால சொன்ன? நீ லூத்ராஸ வெறுக்கிறன்னு தான் சொன்ன. அப்படி இருக்கும்போது லூத்ராஸுக்காக நீ எதுக்கு எமோஷனல் ஆகுற? ஏன்னா நான் ரிஷப் சாரை வெறுக்கவே இல்ல. அவரை நான் ரொம்பவே மதிக்கிறேன். அவரும் எப்பவுமே என்ன மதிப்பாரு. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ராக்கிமா சொன்னதுனால ரிஷப் சாரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க ரொம்ப போராடினேன். இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சம்மதிக்க வச்சேன். ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு கேவலமான பொண்ணுக்கு நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன்.